ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணுறப்போ எப்படி ஆயிடுச்சு நம்ம ஏகே ஃபேன்ஸ்களான்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா விடாமுச்சியோட அப்டேட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த படத்துலேருந்து ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் லுக் கூட ரிலீஸ் பண்ணாமல் அந்த டீம் வந்து பிரசாதே இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாரும் விடாமுயற்சி மேலே தான் பயங்கரமான ஒரு ஆர்வத்தில் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விடாமுயற்சி படத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மகிழ் திருமணி எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் படத்தோட டைட்டில் வந்து தமிழில் இருக்குது விடாமுயற்சி அப்படின்ட்டு. குட் பேட் அக்லி படத்தை பொறுத்தளவுக்கு என்ன தான் வந்து குட் பேட் அக்லி அப்படின்ற ஒரு காம்போ வந்து அதே மாதிரி அந்த படம் வந்து ஒரு பேன் இண்டியா படமாக இருந்தாலுமே விடாமுயற்சி அப்படின்ற தமிழ் வார்த்தை எங்கேயும் வந்து போகாது. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட டைட்டில் லுக் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ண உடனே அந்த படத்து மேலே எதிர்பார்ப்பு வந்துருச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டைட்டில் லுக்கில் மேஸ் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி விடாமுயற்சி அப்படின்ற டைட்டில் லுக் மேலே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ட்ராக்கரோட சிம்பிள் கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஏகே ஃபேன்ஸுக்கு ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு ஆயிடுச்சு. இந்த படம் வந்து எப்படா ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி. ஸோ ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்ப்பு தகுந்த மாதிரி இந்த படத்தோட ஷூட்டிங்கும் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக கிடையாது. அதே மாதிரி அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகியும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கம்ப்ளீட் ஆகாது இருக்குது. இதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷன் தான் மெயின் காரணம். நம்ம ஏகேல காரணமே கிடையாது. அவங்க ஒரே நேரத்தில் 3 படத்தில் கையில் எடுத்ததுனால ஃபினான்ஷியல் இஷ்யூஸில் மாட்டிட்டாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜூன் 7 படத்தோட ஷூட்டிங் வந்து ரெஸ்யூம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் எண்டுக்கு போயிடுச்சு படத்தோட ஷூட்டிங். அந்த ரெஸ்யூம் டேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். பட் சோர்சஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் தீபாவளிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். படம் வந்து எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனாலும் சரி கண்டிப்பாக இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்து வந்துடும். அதில் எந்த மாற்றமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்துலேருந்து ஒரு சின்ன அப்டேட் ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிறோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.